வரலாறுங்கிறது கண்ணாடி மாதிரி. ஏன்னா அது மனிதனுடைய நல்லது கெட்டதுன்னு எல்லா விதமான பக்கங்களையும் எந்த விதமான சமரசமும் இல்லாம பல நேரங்களை பிரதிபலிச்சிருக்கும். அப்படி உங்களை மிரள வைக்கக்கூடிய சில வரலாற்று உண்மைகளை தான் இன்னைக்கு நம்ம தமிழ் அல்டிமேட் சேனல்ல பார்க்க போறோம். கடந்த கால வரலாற்றில் இருந்த பல நம்ப முடியாத விஷயங்களை பத்தி ஏற்கனவே ஒரு வீடியோவுல பார்த்திருந்தோம். அதோட லிங்கையும் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். பார்க்காதவங்க யாராவது இருந்தா முதல்ல அதை பார்த்துட்டு இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணுங்க. வழக்கம் போல இன்னைக்கான வீடியோவும் இன்ட்ரெஸ்டிங்கான ஒன்னாவே தான் இருக்கும். சோ வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்து முடிச்சதும் கண்டிப்பா ஒரு லைக் கொடுங்க. அதோட இந்த சேனலை இப்பதான் நீங்க முதல் தடவை பார்க்கறதா இருந்தா கீழே இருக்கிற அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி பெல் நோட்டிபிகேஷனையும் எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம சேனல் அப்டேட் ஆகிற ஒவ்வொரு விஷயமும் உங்களுக்கு உடனடியா தெரிய வரும். வாங்க இப்ப டாபிக் உள்ள போகலாம். ஃபுட் பைண்டிங் பழங்காலமா இருந்தாலும் சரி, நவீன காலமா இருந்தாலும் சரி, மக்கள் தங்களோட தோற்றத்தை அழகா காமிச்சுக்கிறதுலையும் உடல் தோற்றத்தை மாத்திக்கிறதுலையும் எப்பயுமே ஆர்வம் கொண்டவங்களா தான் இருந்திருக்காங்க. அதுக்கு ஒரு உதாரணம் தான் சீனர்களோட இந்த ஃபுட் பைண்டிங். பழங்காலத்துல வாழ்ந்த சீன பெண்கள் தங்களோட பாதங்களை ஸ்பெஷலான ஷூ மாதிரியான பொருட்களால நெருக்கமா பொருத்தியும் அதிக அழுத்தம் கொடுத்து கட்டியும் கால்களை குறுக்கி மடங்கி போன மாதிரி மாத்திக்கிற முறையை ஒரு ட்ரெடிஷனா பண்ணிக்கிட்டே தான் வந்திருக்காங்க. சீன பேரரசோட 10ஆம் 11ஆம் நூற்றாண்டுல அரசவை பெண் நடன கலைஞர்கள் மத்தியில உருவான கால்களை இறுக்கி கட்டுற வலி மிகுந்த இந்த நடைமுறை அவங்களோட கால்கள் குறிப்பிட்ட அகலத்தை தாண்டி வளராம இருக்கவும் அவங்க ஆடுற நடனத்துக்கு ஏதுவா இருக்கணுங்கிறதுக்காகவும் இந்த விஷயம் பின்பற்றப்பட்டிருக்கு. 20ஆம் நூற்றாண்டு வரைக்குமே வழக்கத்தில் இருந்த இந்த ஃபுட் பைண்டிங் பின்னாட்கள தான் கைவிடப்பட்ட ஒண்ணா மாறினது. The Spanish Inquisition. அதிகாரம் படைச்ச மனிதர்களாலையும் ஆட்சி பொறுப்புல இருக்கிறவங்களாலையும் சாதாரண மக்களை என்னவெல்லாம் செய்ய முடியும், அவங்களோட சுதந்திரத்துல எப்படியெல்லாம் தலையிட முடியுங்கிறதுக்கு உதாரணமா வரலாற்றுல நிகழ்ந்த ஒரு சம்பவம் தான் இந்த ஸ்பானிஷ் இன்குவிசிஷன். கத்தோலிக் ஆட்சியாளர்களான 2ஆம் ஃபெர்டினாண்ட் மற்றும் 1ஆம் இசபெல்லா ஆகியவங்களால கிபி 1478ஆம் வருஷம் உருவாக்கப்பட்டதுதான் இந்த ஸ்பானிஷ் விசாரணை அமைப்பு. இது எதுக்காக உருவாக்கப்பட்டதுன்னா நாட்டுல கத்தோலிக்க மதத்தையும் அதோட மரபையும் பாதுகாக்கவும், யூதர்கள் மற்றும் இஸ்லாமியத்திலிருந்து கத்தோலிக்கத்துக்கு மதம் மாறினவங்க அதிலேயே நிலைச்சிருக்காங்களா இல்ல மதம் மாறினதுக்கு அப்புறமோ அந்த போர்வேலையே இருந்துகிட்டு ஸ்பெயின்ல மதங்களுக்கு, அதாவது குறிப்பா கத்தோலிக்க மதத்துக்கு எதிரான கொள்கையை பரப்புறாங்களான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காகத்தான் நீதித்துறைங்கிற பேர்ல இந்த ஸ்பானிஷ் விசாரணை அமைப்பு உருவாக்கப்பட்டிருந்தது. அந்த அமைப்பு மூலமா 1492 மற்றும் 1501ஆம் வருஷத்தை இடைப்பட்ட காலங்கள்ல நாட்டில இருந்த யூதர்களும் இஸ்லாமியர்களும் கத்தோலிக்கத்துக்கு மதம் மாறணும்னு சொல்லியும் இல்லனா ஸ்பெயின் நாட்டை விட்டு வெளியேறணும்னு சொல்லி கடுமையான மனிதாபிமானம் இல்லாத சட்டமும் கொண்டு வரப்பட்டது. கத்தோலிக்க மதத்துக்கு மாறினவங்களை ஒழுங்குபடுத்துறதுக்காகத்தான் இந்த சட்டத்தை கொண்டு வந்ததாவே ஆட்சியாளர்கள் சொன்னாலும் இது அரசியல் பலத்தை கூட்டுறதுக்கும் எதிரிகளை குறைக்கவும் உள்நாட்டு போரை தடுக்கவும் இந்த அமைப்பினால குற்றம் சாட்டப்பட்ட யூதர்கள் மற்றும் இஸ்லாமியர்கள் கிட்ட இருந்து அவங்களோட சொத்துக்களை பறிமுதல் செய்யவும் தான் இந்த அமைப்பும் சட்டமும் ஸ்பெயின் நாட்டு அரசாங்கத்தால கொண்டு வரப்பட்டதாகவும் இந்த அமைப்பு அவங்களோட நேரடி கட்டுப்பாட்டில் இருந்ததாகவுமே வரலாற்று குறிப்புகள்ல இருக்கு. 18ஆம் நூற்றாண்டோட ஆரம்ப காலங்கள் வரைக்குமே நீடிச்சிருந்த இந்த ஸ்பானிஷ் விசாரணை அமைப்புல லட்சக்கணக்கான விசாரணைகள் நடந்து அதில் 5000 இருந்து 8000 பேர் வரைக்குமே கொல்லப்பட்டிருக்காங்க. இதே காலகட்டத்தில் சூனியக்கார வேட்டை, அதாவது விச் கிராஃப்ட் பண்ணதா சொல்லி அதுல சந்தேகிக்கப்பட்டு அதனால கொல்லப்பட்டவங்க மட்டுமே 60,000 பேர்னு பாத்துக்கோங்க. ஐரோப்பாவோட மத்திய காலாட்சி எந்த அளவுக்கு கொடூரமானதா இருந்திருக்குன்னு. The Salem Witch Trials. சூனியம், மந்திர தந்திரம், ஆவி, சாத்தான் உள்ளிட்ட விஷயங்கள் பத்தின நம்பிக்கை இப்ப மட்டும் இல்ல, பல நூறு வருஷங்களுக்கு முன்னாடி இருந்தே மக்கள் மத்தியில் இருந்துட்டு வந்த ஒண்ணுதான். குறிப்பா மெடிவல் அண்ட் ஏர்லி மாடர்ன் எராஸ் அழைக்கப்படுற இடைக்கால மற்றும் ஆரம்பகால நவீன காலங்கள்ல கிறிஸ்தவம் உள்ளிட்ட பல மதங்கள்ல யாரெல்லாம் சாத்தான்களுக்கு விசுவாசமா இருக்காங்களோ அவங்களுக்கு அந்த சாத்தான் மற்ற சாதாரண மனிதர்களை கட்டுப்படுத்தவும் அவங்களுக்கு கெடுதலை ஏற்படுத்துறதுக்கான சக்தியை கொடுக்குன்னு நம்பினாங்க. அப்படி சாத்தான்களோட ஆதரவு கொண்டவங்களையும் மந்திர தந்திரத்திலையும் சூனிய வேலைகளையும் ஈடுபடுறவங்களை விச்சஸ், அதாவது சூனியக்காரங்கன்னு அழைச்சாங்க. இதுல குறிப்பிட வேண்டிய விஷயம் என்னன்னா பெண்கள் தான் அதிகமா சூனியக்காரிகளா இருந்திருக்காங்க. இந்த விச் கிராஃப்ட் கிரேஸ்ங்கிறது, அதாவது சூனியத்தின் மீதான மோகம்ங்கிறது கிபி 1300கள்ல இருந்து 1600களோட இறுதி வரைக்குமான காலகட்டங்கள்ல தான், அதுவும் ஐரோப்பாவில தான் அதிகமா இருந்தது. ஆனா ஒரு கட்டத்துல ஐரோப்பாவில இந்த மந்திரவாதிகளோட எண்ணிக்கை குறைய ஆரம்பிச்ச சமயத்துல ஐரோப்பியர்கள் ஆக்கிரமிச்ச அமெரிக்கா மாதிரியான இடங்கள்ல இருக்கிற சில காலனித்துவ பகுதிகளை விச் கிராஃப்ட் சம்பந்தமான விஷயங்கள் மறுபடியும் உருவாக ஆரம்பிச்சது. அதுல கிபி 1692ஆம் வருஷம் அமெரிக்காவில் இருக்கிற சேலம் பகுதியில் நடந்த ஒரு கொடூர சம்பவம் தான் இந்த சேலம் விச் ட்ரையல்ஸ். அமெரிக்க வரலாற்றுல பதிவு செய்யப்பட்ட ஒரு டார்க் சாப்டர் தான் இந்த சம்பவம். மசசூசெட்ஸ்ல சேலம் பகுதியில் நிறைய பேர் சூனிய வேலைகளில் ஈடுபட்டதா சொல்லி குற்றம் சாட்டப்பட்டு குற்ற வழக்குகள் பதிவு செஞ்சு விசாரணைங்கிற பேர்ல 200க்கும் மேற்பட்டவர்கள் கைது செய்யப்பட்டு அதுல 30 பேர் குற்றவாளிகளா அறிவிக்கப்பட்டிருக்காங்க. அதுல 19 பேரை தூக்குல போட்டிருக்காங்க. அதுல 14 பேர் பெண்கள், 5 பேர் ஆண்கள். இந்த மரண தண்டனையை பொறுத்த வரைக்கும் அதுல தண்டிக்கப்பட்டவங்க உண்மையிலேயே சூனியக்காரங்க தானா, மந்திர தந்திரம் செய்யறவங்க தானான்னு கேட்டா யாருக்குமே தெரியாது. சந்தேகத்தின் பேர்ல விசாரணை பண்ணி கூட்டிட்டு வந்த 200 பேர்ல 19 பேர் உடனடியா தூக்கல போடப்பட்டாலும் மத்தவங்க எல்லாம் கொடூரமான சித்திரவதைகளுக்கும் உள்ளாக்கப்பட்டிருக்காங்க. அவங்க உண்மையிலேயே சூனியக்காரங்களா இருந்திருந்தா அந்த காலனித்துவ அரசாங்கத்துக்கிட்ட இருந்து கண்டிப்பா தப்பிச்சிருக்கதான் வாய்ப்பதியும். ஆனா அப்படி எதுவும் நடக்காததுனால இந்த சம்பவத்துல பாதிக்கப்பட்ட எல்லாரும் பெரும்பாலும் அப்பாவி மக்கள் தாங்கிறது பலருடைய குற்றச்சாட்டாவும் கருத்தாவும் இருந்தது. The Dancing Plague.
கடந்த கால வரலாற்றுல புரிஞ்சிக்கவே முடியாத மர்மமான பல சம்பவங்கள் உண்டு. அதுலயும் இப்ப நம்ம பார்க்க போற இந்த சம்பவம் இப்படியெல்லாம் கூட நடக்குமான்னு நம்பவே முடியாத அளவுக்கு தான் ரொம்பவும் வினோதமானதாவே இருந்தது. ஜூலை 1518 வருஷம் ஒரு நாள் பிரான்ஸ்ல அன்னைக்கு ஸ்ட்ராஸ்பர்க் அழைக்கப்பட்ட ஒரு இடத்துல திடீர்னு நிறைய பேர் ஒண்ணு கூடி பைத்திய மாதிரி நடனமாடி இருக்காங்க. 10 நிமிஷமோ 1 மணி நேரமோ ஒரு நாளோ கூட இல்ல, பல வாரங்களா இந்த நடனமாடுற நிகழ்வு தொடர்ந்து இருக்கு. ஒரு பெண்ணால் ஆரம்பிச்சு வைக்கப்பட்ட இந்த நடன நிகழ்வு பின்னாடி பல பேர் குழுவா பங்கேற்கிற மாதிரி மாறி நிறைய பேர் கூட்டம் கூட்டமா சேர்ந்து சுயநினைவையே எழுந்து நாள் கணக்கில் ஆட ஆரம்பிச்சு பின்னாடி ஒவ்வொருத்தரா செத்து விழற வரைக்கும் இந்த வெறியாட்டம் தொடர்ந்து இருக்கு. வரலாற்று குறிப்புகள் படி இந்த டான்சிங் பார்ட்டியில 400 பேர் வரைக்கும் நடனமாடனதா சொல்லப்படுது. ஆரம்பத்துல சாதாரணமான எதுக்குன்னே தெரியாத கொண்டாட்ட நிகழ்வா தொடங்கப்பட்ட இந்த ஆட்டம் உடல் கலைச்சாலுமே அடங்காத வெறியாட்டமா மாறி இருக்கு. ஆனா எந்த ஒரு விஷயம் இவங்களை இப்படி வெறித்தனமா ஆட வைக்க தூண்டி விட்டதுங்கிறதுக்கான காரணத்தை இன்னைக்கு வரைக்குமே யாராலையுமே கண்டுபிடிக்க முடியல. சாப்பிடாம தண்ணி குடிக்காம ஆடுனதுனாலையும் சிலருக்கு தொடர்ந்து ஆடுனதுனால மாரடைப்பு ஏற்பட்டும் இறந்து போயிருக்காங்க. மந்திர தந்திரம், சூனியம், ஹிஸ்டீரியான்னு இந்த மர்ம சம்பவத்துக்கு பல காரணங்கள் சொன்னாலும் இன்னைக்கு வரைக்கும் மர்மம் விலகாத நம்பவே முடியாத ஒரு வினோதமான வரலாற்று சம்பவமாவே மாறி போயிருந்தது இந்த டான்சிங் பிளேக். அலெக்சாண்டர் தி கிரேட்ஸ் டெத். அலெக்சாண்டர் தி கிரேட்ங்கிற பேரை சொன்னாலே அது வரலாறு முழுக்கமும் எதிரொலிக்கும். அந்த அளவுக்கு மிகப்பெரிய மாவீரரா திகழ்ந்தவர் தான் பண்டைய கிரேக்க ராஜ்யமான மாசிடோனியாவோட மன்னரான அலெக்சாண்டர். கிமு 336 வருஷத்துல தன்னோட 20வது வயசுல அரியணை ஏறின அலெக்சாண்டர் அவர் பார்க்காத வெற்றியும் கிடையாது, பிடிக்காத தேசங்களுமே கிடையாதுன்னே சொல்லலாம். தன்னோட 30வது வயசு வரைக்கும் ராணுவ படையெடுப்பு செஞ்சுக்கிட்டே இருந்த அலெக்சாண்டர் இந்த உலகத்தோட மிகப்பெரிய பேரரசு உருவாக்கி இருந்தாரு. அது கிரேக்கம் தொடங்கி வடமேற்கு இந்தியா வரைக்குமே பரவி இருந்தது. கடைசியா கிமு 323 வருஷம் இந்தியா மேல படையெடுத்த அலெக்சாண்டர் தற்போதைய பஞ்சாப் பகுதியில அப்போதைய மன்னனா இருந்த போரஸுக்கு எதிராக சண்டையிட்டு ஜெயிச்சு பிறகு ரொம்ப சோர்வடைஞ்சதுக்கு அப்புறம் அவர் படை வீரர்களும் சோர்வடைஞ்சு தொடர்ந்து போராட முடியாம போனதுனாலையும் திரும்பி வீட்டுக்கு போக முடிவு பண்ணிருக்காங்க. அப்படி கிளம்பி போன அலெக்சாண்டர் பாதி வழியிலேயே நோய்வாய்ப்பட்டு பாபிலோனிய அரண்மனை முன்னில தன்னோட 32வது வயசுல இறந்து போயிட்டதா வரலாற்றுல குறிப்பிடப்பட்டிருக்கு. இருந்தாலுமே அலெக்சாண்டரோட மரணம் நோயினாலயா இல்ல திட்டமிட்ட கொலையாங்கிறது இன்னமுமே வரலாற்று ஆய்வாளர்கள் மத்தியில மர்மமான ஒன்னாவே தான் இருந்துட்டு வருது. அவருக்கு கல்லீரல் நோய் இருந்தது, அதீத காய்ச்சல் இருந்தது, ஸ்ட்ரைக்னைன்கிற விஷயம் கொடுக்கப்பட்டு இறந்தார்னு பல காரணங்கள் சொல்லப்பட்டதோட காலனஸ்ங்கிற இந்தியாவை சேர்ந்த முனிவர் ஒருத்தரையும் இதுல சம்மந்தப்படுத்துறாங்க. அதாவது அலெக்சாண்டர் இந்தியாவில பஞ்சாப் பகுதியிலிருந்து தன் படைகளோட கிளம்பும் போது எதிர்காலத்தை முன்கூட்டியே கணிக்கிற வல்லமை கொண்ட காலனஸ்ங்கிற ஒரு சாது ஒருத்தரையும் கூடவே கூட்டிக்கிட்டு போனதா சொல்றாங்க. 73 வயசாகி இருந்தவருக்கு பாரசீக வானிலையும் பயணத்தினால் ஏற்பட்ட சோர்வும் அவரை பலவீனப்படுத்தினதுனால மேற்கொண்டு நகர முடியாம போகவே தான் தீக்குளிச்சு உயர விடுறதா சொல்லியிருக்காரு. ஆனா ஆரம்பத்தில் அலெக்சாண்டர் அதுக்கு ஒத்துக்கலனாலும் பின்னாடி சம்மதிச்சு தீக்குளிக்கவும் சொல்லியிருக்காரு. ஆனா கிரேக்க வரலாற்று குறிப்புகள் படி அவர் உயிரோட தன்னை எரிச்சுக்கிறதுக்கு முன்னாடி கடைசியா அவர் அலெக்சாண்டர் கிட்ட நாம பாபிலோன்ல சந்திக்கலாம்னு சொல்லிட்டு இறந்ததாகும். உயிரோட அவர் தன்னை எரிச்சுக்கிட்டப்போ அவரோட உடல் கொஞ்சம் கூட நடுங்கலன்னு பார்த்தவங்க சொன்னதா சொல்லி குறிப்பிடப்பட்டிருக்கு. அப்படின்னா காலனஸ்க்கு அலெக்சாண்டர் இறந்து போற விஷயம் முன்கூட்டியே தன்னோட தீர்க்க தரிசனத்துல தெரிஞ்சிருக்கு. ஆனாலும் அவர் என்ன காரணத்தினால இறந்து போவாருங்கிற விஷயத்தை சொல்லாததுனால இன்னமும் அலெக்சாண்டரோட உண்மையான மரணத்துக்கான காரணம் முடிச்சு வில்கப்படாத மர்மங்கள்ல ஒன்னாவே தான் வரலாற்றுல மாறி நிக்குது. தி செர்னோபில் டிசாஸ்டர். ஏப்ரல் 26, 1986 வருஷம் சோவியத் யூனியன்ல இருந்த உக்ரைனோட செர்னோபில் அணு உலையில் ஏற்பட்ட விபத்து வரலாற்றிலிருந்து அழிக்க முடியாத முக்கியமான நியூக்ளியர் ஆக்சிடென்ட்ல ஒன்னா மாறி போனது. நியூக்ளியர் பவர் ஃபெசிலிட்டியில இருந்த 4ஆம் நம்பர் ரியாக்டரை லேட் நைட்ல டெஸ்ட் பண்ணப்போ உருவான தவறுனாலதான் இந்த எதிர்பாராத விபத்தே நடந்ததா சொல்றாங்க. மொத்தம் இருந்த 4 அணு உலைகள்ல 4ஆம் நம்பர்ல மட்டும் திடீர்னு கூலிங் சிஸ்டம் செயல்படாம போனதுனால வெப்பம் அதிகமாகி அணு உலையோட மைய பகுதி உருக ஆரம்பிச்சு அன்கண்ட்ரோலபிளான ரியாக்ஷன் உருவாகி அங்கிருந்த மத்த பிளாக்லையும் தீப்பிடிச்சு அணு உலை வெடிச்சு சுமார் 20 வகையான கதிர்வீச்சு மூலப்பொருட்களும் ஆபத்தான ஐசோடோப்ஸும் காத்துல கலந்திருக்கு. இதோட பாதிப்புங்கிறது வெஸ்டர்ன் யுஎஸ்எஸ்ஆர்ல இருந்து ஐரோப்பா வரைக்குமே உணரப்பட்டதா அப்போ சொல்லியிருந்தாங்க. அப்போதைக்கு நடந்த விபத்துல உடனடியா 30 பேர் வரைக்கும் இறந்து போனதா சொன்னாலும் இந்த விபத்தினால ஏற்பட்ட பக்க விளைவுகள்னால ரத்த குழாய் வெடிச்சும் உறுப்புகள் செதஞ்சு போயும் முடி கொட்டியும் தோல் புற்றுநோய் ஏற்பட்டும் பின்னாட்கள்ல 2000 பேர் வரைக்கும் இறந்து போனாங்க. 2ஆம் உலக போர்ல ஜப்பான் மேல அமெரிக்கா போட்ட அணுகுண்டுக்கு அப்புறம் அணுசக்தியினால் ஏற்பட்ட மிகப்பெரிய பேரழிவா மாறி இருந்தது இந்த செர்னோபில் சம்பவம். நியூக்ளியர் பவர் விஷயத்துல போதுமான சேஃப்டியும் மெயின்டெனன்ஸும் இல்லாம இருந்தா மனித இனம் எவ்வளவு பெரிய ஆபத்தை சந்திக்க வேண்டி இருக்குங்கிறதுக்கு ஒரு ரியல் டைம் எக்ஸாம்பிளாவே மாறி இருந்தது இந்த செர்னோபில் டிசாஸ்டர். குயின் ஷி ஹுவாங்ஸ் டெத். இந்த உலகத்துல மிக நீண்ட வரலாற்றை கொண்ட தேசங்கள்ல சீனாவும் ஒண்ணு. இன்னைக்கு ராணுவம் தொழில்நுட்பம்னு உலகத்தையே மிரட்டக்கூடிய அளவுக்கு சீனா வளர்ந்திருந்தாலும் பல நூறு வருஷங்களுக்கு முன்னாடி அது ஒரே நாடாவெல்லாம் இல்ல, தனித்தனியா போர் புரியக்கூடிய சின்ன சின்ன ராஜ்யங்களா தான் பிரிஞ்சிருந்தது. அப்படி இருந்த தேசம் ஒரு கட்டத்துல ஒன்னா இணைய ஆரம்பிச்சப்போ, அதாவது கிமு 221 வருஷத்துல சீனா ஒரு ஒருங்கிணைந்த தேசமா மாறினப்போ அதோட முதல் பேரரசரா ஆட்சி செஞ்சவர் தான் இந்த சின் வம்சத்தை சேர்ந்த குயின் ஷி ஹுவாங். இவர் தான் தான் இறந்ததுக்கு அப்புறமும் உயிர் வாழ்வுன்னு நினைச்சு சுடுமண் சிலைகளால போர் வீரர்களை உருவாக்கி தன்னோட கல்லறைக்கு பக்கத்துல
பக்கத்திலேயே புதைச்ச வரணும். அதுக்கு பேர் தான் டெரகோட்டா ஆர்மிங்கிறதும் உங்களை நிறைய பேருக்கும் ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும். ஆனா இந்த மன்னர் பத்தி நீங்க கேள்விப்படாத இன்னொரு விஷயம் இருக்கு. அது என்னன்னா, தான் அழிவே இல்லாத ஒரு மன்னனா மாறணும்னு சொல்லி அதுக்கான ஆதாரம்னு நினைச்சு பாதரசத்தை எடுத்து குடிச்சு உயிரை விட்டுருக்காரு இந்த அறிவுகட்ட அரசன். உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கலாம், இடைக்கால நூற்றாண்டுகளை ரசாயன அறிவியல் அழைக்கப்பட்ட ஆல்கெமிங்கிற விஷயத்தின் மூலமா உலோகத்தை தங்கமா மாத்துறது, நோய் இல்லாத மனுஷனை உருவாக்குறது, மனிதனோட ஆயுளை நீட்டிக்கிறதுன்னு சொல்லி ரசவாதம்ங்கிற முறையை ஃபாலோ பண்ணிட்டு வந்தாங்க அப்ப வாழ்ந்த மக்கள். உண்மையில சொல்ல போனா இது இடைக்காலத்துல மட்டும் இல்ல, இயேசு கிறிஸ்து பிறக்கிறதுக்கு முன்னாடியே கிமு 1500 காலகட்டத்திலேயே எகிப்திலையும் இந்த ரசவாத முறை இருந்திருக்கு, சைனாவிலையும் இருந்திருக்கு. அந்த ரசவாதத்துல பயன்படுத்தப்பட்ட முக்கியமான ஒரு திரவ உலோகம் தான் இந்த பாதரசம். சோ இந்த பாதரசம் நம்மளோட ஆயுளை நீட்டிக்கணும்னு நினைச்சுதான் அதை குடிச்சு கடைசியில இறந்து போயிருக்காரு இந்த சீன அரசர். இவர் செஞ்ச ஒரே நல்ல விஷயம் என்னன்னா, இவர் காலத்துல ஒன்றிணைக்கப்பட்ட சீனா அதுக்கப்புறம் 2000 வருஷங்களை தாண்டியும் மறுபடியும் பிரியவே இல்லை. இன்னைக்கு சீனா தனக்கு பக்கத்தில் இருக்கிற மற்ற நாடுகளையும் நிலப்பரப்புகளையும் தான் வளைச்சு போட ட்ரை பண்ணி இந்தியா மாதிரியான நாடுகளுக்கு பெரிய தொல்லையாவும் மாறி இருக்கு. கிளியோபாட்ரா பண்டைய எகிப்து ஆட்சி செஞ்ச தாலமி வம்சத்தோட கடைசி ராணியான கிளியோபாட்ரா பத்தி உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். 7ஆம் கிளியோபாட்ரான்னு அழைக்கப்பட்ட இந்த எகிப்து ராணி தன்னோட உடன் பிறந்த சகோதரர்களையே திருமணம் பண்ணிக்கிட்டதாகவும், பாம்பு கடிக்க விட்டு தற்கொலை பண்ணிக்கிட்டதாகவும், இல்ல தன் சகோதரனாலேயே கொல்லப்பட்டதாகவும் பல மர்மங்கள் கிளியோபாட்ரா மரணத்தை சுத்தி இன்னைக்கும் நீடிச்சுக்கிட்டே தான் இருக்கு. ஆனாலும் 20 வயசுக்குள்ளாரியே இறந்து போனாலும் அது வரைக்கும் கிளியோபாட்ராவோட வாழ்க்கைங்கிறது எல்லையில்லாத இன்ப கடல்ல மூழ்கி தலைக்கிற அளவுக்கு தான் இருந்ததுன்னே சொல்லலாம். சுய இன்பங்களுக்காக இன்னைக்கு எத்தனையோ விதமான உபகரணங்களை பயன்படுத்துற மாதிரி பண்டைய எகிப்திலையும் ஒரு விஷயம் வழக்கத்துல இருந்தது. குறிப்பா கிளியோபாட்ரா மாதிரியான உயர்நிலையில் இருந்த பெண்கள் பேப்பரஸ்ங்கிற பெட்டியில தேனீக்கள் அடைச்சி அதை சுயன்பத்துக்கான உபகரணமா பயன்படுத்தினதாவெல்லாம் சில குறிப்புகள் எகிப்தில இருந்து கிடைச்சிருக்கு. இது தவிர கிளியோபாட்ரா பத்தின இன்னொரு நம்ப முடியாத விஷயம் பத்தி ஏற்கனவே நம்ம சேனல்ல ஒரு வீடியோ அப்லோட் ஆகிருக்கும். 7 மில்லியனுக்கும் மேல வியூஸ் போன அந்த வீடியோவோட லிங்கையும் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கறேன். கண்டிப்பா அதையும் ஒரு முறை கிளிக் பண்ணி பாருங்க. கேத்ரின் தி கிரேட் 18ஆம் நூற்றாண்டோட இடைப்பட்ட காலத்துல ரஷ்யாவோட பேரரசியா இருந்தவர் தான் கேத்ரின்கிற இந்த வயதான பெண்மணி. இருந்தாலும் வயசானாலும் இளவயது ஆண்கள் மேலதான் இவருக்கு மோகம் அதிகம். தன் வாழ்நாள் முழுக்க 22 ஆண் காதலர்களை கொண்டிருந்த இந்த பேரரசியோட அந்த புறத்துல ஒரு 16 வயசு பையனும் அடக்கம். இது தவிர பாலியல் தூண்டுதல்களை ஏற்படுத்துற விதமா கலை வேலைப்பாடுகளோட உருவாக்கப்பட்டிருந்த டேபிள் சேர்களால நிறைஞ்ச சிற்றின்ப அந்த புற அரண்மனை ஒன்னையுமே வச்சிருந்திருக்காங்க இந்த ரஷ்ய பேரரசி. அந்த கேபினெட் முழுக்கவே பாலியல் உருவங்களால வடிவமைக்கப்பட்ட நாற்காலிகளும் கலைப்பொருட்களும் சுவர் ஓவியங்களும் தான் நிறைஞ்சிருக்கும். உங்களுக்கு கேத்ரின் தி கிரேட்னு ஏன் பேர் வச்சாங்கன்னு இப்போ உங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிருக்கும். பூபிந்தர் சிங் ஆஃப் பாட்டியாலா 1900ஆம் வருஷத்திலிருந்து 1938 வரைக்கும் பிரிட்டிஷ் இந்தியாவில் பாட்டியாலா சமஸ்தானத்தோட மகாராஜாவா இருந்தவர் தான் இந்த பூபிந்தர் சிங். இன்னைக்கு இருக்கிற பஞ்சாப் தான் அப்போ அவரோட ஆட்சி பிரதேசமாகவும் இருந்தது. இவர் ஒரு செல்வந்தராகவும் கிரிக்கெட் விளையாடக்கூடியவராகவும் இருந்தாலும் வரலாற்றுல மக்கள் இவரை இன்னும் ஞாபகத்தில் வச்சிருக்காங்கன்னா அதுக்கு இவர் அந்த புறத்துல நடத்தின காம களியாட்டங்கள் தான் காரணம். மொத்தம் 10 தடவை திருமணம் பண்ணிக்கிட்ட பூபிந்தர் சிங்குக்கு அதன் மூலமா மட்டுமே 88 குழந்தைகள் பிறந்திருக்காங்க. இது தவிர 100க்கும் மேற்பட்ட அந்த புற அழகிகளையும் அரண்மனையில வச்சிருந்தாரு பூபிந்தர் சிங். இவர் தன்னோட ஆண்மையை நிரூபிக்கவும் தன்னோட உடம்புல வேற எந்த குறைகளும் இல்லங்கிறத காண்பிக்கவும் வருஷத்துக்கு ஒரு தடவை தன்னோட ராணிகள் முன்னாடி நிர்வாண அணிவகுப்பு ஒண்ணு நடத்துவாராம். பெரிய வைர நெக்லஸ் ஒண்ணு தவிர அந்த சமயத்துல அவர் உடம்புல வேற எதுவுமே இருக்காது. அன்னைக்கு ஒரு நாள் முழுவதுமே மொத்த அரண்மனையும் அந்த புறமா மாறி இருக்குன்னா பாத்துக்கோங்க இந்திய மன்னர்கள் அந்த காலத்துல எவ்வளவு பெரிய வாழ்க்கையை வாழ்ந்திருக்காங்கன்னு. பெஞ்சமின் பிராங்க்லின் ஐக்கிய அமெரிக்காவை உருவாக்கினவங்கள ஒருத்தரும் வணிகம், அறிவியல், இலக்கியம், அரசியல்னு 4 துறைகள்லையும் ரொம்ப புகழ்பெற்ற மனிதராகவும் இருந்தவர் தான் இந்த பெஞ்சமின் பிராங்க்லின். இருந்தாலும் இடிதாங்கிய கண்டுபிடிச்ச அறிவியல் மேதையத்தான் உங்கள பலருக்கும் இவரை தெரிஞ்சிருக்கும். ஆனா உங்களுக்கெல்லாம் இவரை பத்தி பெரும்பாலும் வெளியே தெரியாத ஒரு விஷயமும் இருக்கு. அது என்னன்னா, இவருக்கு சின்ன வயசுல இருக்கும்போது இருந்தே வயதான பெண்கள் மேலதான் அதிகமான பாலின ஈர்ப்பு இருந்திருக்கு. இவர் இறந்து போய் சில வருஷங்கள் கழிச்சு பிராங்க்லின்ஸ் பேப்பர்ஸ்னு ஒரு கடித தொகுப்பை அமெரிக்கன் கவர்மெண்ட் வெளியிட்டு இருந்தது. இலக்கியம் மற்றும் அறிவியல் சம்பந்தமான அந்த லெட்டர்ஸ்ல அட்வைஸ் டு எ யங் மேன் ஆன் தி சாய்ஸ் ஆஃப் எ மிஸ்டர்ஸ்ங்கிற கடிதத்தை மட்டும் அவங்க அப்போதைக்கு வெளியிடவே இல்லை. இளைஞர்கள் வயதான பெண்களை ஏன் தேர்ந்தெடுக்கணுங்கிறதுக்கான 8 காரணங்களை உள்ளடக்கினதா இருந்த அந்த கடிதம் அந்த காலகட்டத்தில் சர்ச்சைக்குரிய ஒன்னாவும் ஒழுக்கக்கேடாவும் கருதப்பட்டதுனால 20ஆம் நூற்றாண்டோட கடைசியில தான் அதை வெளியிட்டு இருந்தாங்க. ஆண்டோனி வேன் லியூவன்ஹாக் ஆண்டோனி வேன் லியூவன்ஹாக்ங்கிற இவர் தான் மைக்ரோபயாலஜிங்கிற நுண்ணுயிர் அறிவியலோட தந்தைன்னு சொல்லுவாங்க. மைக்ரோஸ்கோப்பை கண்டுபிடிச்சு அதன் மூலமா ஒரு செல் உயிரினங்கள், பாக்டீரியா மாதிரியான உயிரினங்கள் எல்லாம் கூட நம்மளை சுத்தி தான் இந்த பூமியில வாழுதுங்கிற விஷயத்தையே முதலா கண்டறிஞ்சு இந்த உலகத்துக்கு சொன்னவரும் இவர் தான். 16ஆம் நூற்றாண்டு வாக்குல இவர் லண்டன்ல இருக்கிற ராயல் சொசைட்டில நுண்ணுயிர்கள் பத்தி ஆராய்ச்சி செஞ்சுக்கிட்டு இருந்தப்போ மனித உயிர் செல்களான விந்தணுக்களை பத்தி ஆராய்ச்சி பண்ணி அதற்கான விஷயங்களை சேகரிச்சு கொண்டு வர சொல்லி கேட்டிருக்காங்க. அதுக்காக சுய இன்பம் மூலமா தன்னுடைய விந்தணுக்களையே எடுத்து மைக்ரோஸ்கோப் வழியா ஆராய்ச்சி பண்ணி அதோட உருவங்களையும் செயல்பாடுகளையும் பத்தின தகவல்களை சேகரிச்சு ராயல் சொசைட்டிக்கு கொடுத்திருக்காரு. மனிதர்களால மைக்ரோஸ்கோப் மூலமா பார்த்து கண்டுபிடிக்கப்பட்ட முதல் லிவிங் ஸ்பெர்ம் டிஸ்கவரி இவரால நிகழ்த்தப்பட்ட ஒன்னா வரலாற்றில் பதிவாகி இருந்தது. இப்படி ஒரு விஷயத்தையே இப்பதான் நீங்க முதல் முறையா கேள்விப்படுறதா இருந்தா கண்டிப்பா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. அது மூலமா அந்த விஷயத்தை எத்தனை பேர் புதுசா கேள்விப்பட்டீங்கன்னு சொல்லி நானும் கொஞ்சம் தெரிஞ்சுக்க முடியும். ரோமன் மவுத் வாஷ்
ஒரு மனிதனோட முக அமைப்பை எடுத்து காட்டுறதுலயும் அவன் எந்த அளவுக்கு தூய்மையை கடைபிடிச்சு வாழ்றாங்கிறத எடுத்து காட்டுறதுலயும் பற்களுக்கு எப்பயுமே ஒரு முக்கிய இடம் உண்டு. இன்னைக்கு நாம பற்களை வெண்மையாக்க பலவிதமான பேஸ்டையும் ஒயிட்னரையுமே கூட யூஸ் பண்றோம். இல்லனா வெந்நீர்ங்கிற செயற்கையான பல்வோடுகளை பொருத்திக்கிறோம். ஆனா பண்டைய காலத்துல ரோமானியர்கள் பற்களை வெண்மையா மாத்தவும் வாய் கொப்பளிக்கவும் என்ன பண்ணிருக்காங்கன்னா மனித சிறுநீரை பயன்படுத்தி இருக்காங்க. இதுல ஆச்சரியமான விஷயம் என்னன்னா அந்த மெத்தட் வேலையும் செஞ்சிருக்கு. மனித சிறுநீர்ல அமோனியா அதிகமா இருந்ததுனால அதுல டீத் ஒயிட்னிங் ப்ராப்பர்ட்டிஸும் அதிகமா இருந்ததுனால அது பற்களை வெண்மையாவும் மாத்தி இருக்கு. ஆனா இன்னைக்கு யூரினை டாய்லெட்ல விடுற அளவுக்கு தைரியம் வாய்க்குள்ள விடுறதுக்கு இல்லங்கிறதுனாலயும் அது சுகாதார பிரச்சனையவும் வாய் துர்நாற்றத்தையும் கொண்டு வருங்கிறதுனால இந்த ரோமன் மெத்தடை யாரும் இன்னைக்கு ஃபாலோ பண்றதில்ல. அட்லாண்டிக் ஸ்லேவ் ட்ரேட். ஏழை மக்களையும் வெளி உலகம் தெரியாத அப்பாவிகளையும் அடிமைகளாக்கி வேலை வாங்குற வழக்கம் இன்னைக்கு நேத்து உருவானதில்ல. இந்த உலகத்துல மனித இனம் உருவாகி அவங்களுக்குள்ளார எப்ப நிறத்தாலையும் பலத்தாலையும் பணத்தாலையும் பாகுபாடு உருவானதோ அந்த காலகட்டத்தில இருந்து இந்த அடிமை முறைங்கிறது இருந்துட்டு தான் வருது. அதுல குறிப்பிடும்படியான ஒண்ணுதான் இந்த அட்லாண்டிக் ஸ்லேவ் ட்ரேட். ஐரோப்பியர்கள் ஆப்பிரிக்கர்களை அடிமைகளா மாத்தி வணிகமா செஞ்ச ஒரு வேலையை தான் வரலாற்றுல அட்லாண்டிக் ஸ்லேவ் ட்ரேட்னு சொல்றாங்க. இந்த அடிமை வணிகத்தை பொறுத்த வரைக்கும் அது பெரும்பாலும் அட்லாண்டிக் கடலை ஒட்டி நடந்ததுனால இதுக்கு அட்லாண்டிக் ஸ்லேவ் ட்ரேட்னு பேரு வந்திருக்கு. கிபி 15 இருந்து 19 நூற்றாண்டு வரைக்கும் ஐரோப்பியர்கள் ஆப்பிரிக்காவோட நடுப்பகுதிகளில் இருந்தும் மேற்கு ஆப்பிரிக்காவில இருந்தும் நிறைய ஆப்பிரிக்க கருப்பின மக்களை அடிமைகளா மாத்தி அப்போ அவங்க புதுசா கண்டுபிடிச்சு தங்களோட காலனிகளை உருவாக்கி இருந்த அமெரிக்க கண்டங்களுக்கு கொண்டு போய் வித்தாங்க. ஏறத்தாழ 12 மில்லியன் ஆப்பிரிக்க மக்களை அடிமைகளா மாத்தி அமெரிக்காவுக்கு கொண்டு வந்து ஐரோப்பியர்கள் வித்துட்டு போனதா வரலாற்று ஆய்வாளர்கள் குறிப்பிடுறாங்க. மனித வரலாற்றிலேயே ஒரு கருப்பு பக்கமான இந்த அடிமை வணிகம் முக்கியமா எதற்காக நடத்தப்பட்டதுன்னா அமெரிக்க காலனி ஆட்சி பகுதிகளில் இவங்களை கொண்டு போய் வீட்டு வேலையவும் தோட்ட வேலையும் செய்யவும் பருத்தி மற்றும் புகையிலை உற்பத்தி பண்ற விவசாய வேலைகள் ஈடுபட வைக்கவுமே நடத்தப்பட்டது. அப்படி கப்பல் அடிமைகளை ஏத்திக்கிட்டு பல மாதங்களா அட்லாண்டிக் கடல்ல பயணம் செய்யும் போது நிறைய பசியோடையும் நோய் தாக்கி இறந்து போற சூழ்நிலைகள் நிறைய கொடூரங்களை தாண்டி ஒரு கப்பல் 500 பேர் போறாங்கன்னா 50 பேராவது நோயினால் இறந்து போய் 400 இருந்து 450 பேர் மட்டும்தான் அமெரிக்காவில் போய் கரை சேருவாங்க. அப்படி போய் சேர்ந்தாலும் அங்க அந்த மனிதர்கள் நாயை விடவும் கேவலமா தான் நடத்தப்படுவாங்க. இந்த உலகத்துல வாழற மற்ற எந்த ஒரு உயிரினமுமே தன்னோட இனத்தை சேர்ந்த இன்னொரு உயிரை அடிமையா நடத்துறதும் இல்ல கொல்றதும் இல்ல. ஆனா தனக்கு 6 அறிவு இருக்கிறதா சொல்ற மனிதன் மட்டும்தான். மனித இனம் என்னைக்கு உருவானதோ அன்னைக்கு தொடங்கி இன்னைக்கு வரைக்கும் இந்த அடிமைப்படுத்துற கேவலமான வேலையை செஞ்சுக்கிட்டே வரான். ஃபைனலி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அதோட இந்த வீடியோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கான ஒன்னாவும் இன்ஃபர்மேட்டிவான ஒன்னாவும் இருந்ததுன்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா நம்ம தமிழ் அல்டிமேட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.